வணக்கம். உங்களுடன் உங்கள் உமா. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னோம்னா, ஏற்றம் தரும் எண்கணிதம். அதாவது டாக்டர் ஜி உமாசங்கராக இருந்த நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி டாக்டர் உமாசங்கர் கணேசன் நான் உட்காந்துருக்கேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த எண்கணிதம். எல்லார் வாழ்க்கையிலையும் சிரமம், சிக்கல், பிரச்சனை எல்லாமே இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் சுற்றிட்டு இருப்போம். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நிரந்தரமாக தீர்க்கறதுக்கு ஒரு தீர்வு நம்மகிட்டே இருக்குன்னு நம்ம தெரியாமல் சுற்றிட்டு இருப்போம். அப்போது நமக்கு ஒரு விடிவெள்ளியாக வந்து உதவக்கூடிய விஷயம் தான் எண்கணிதம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, திரு வெற்றிவேல் தண்டபாணி கிட்டத்தட்ட பால்ய வயதிலிருந்து பழக்கமாக இருந்தாலும் கூட ஒரு எண்கணித நிபுணராக கடந்த 10-15 ஆண்டுகளாக நான் அவரோட பழகிட்டு வந்த பொழுது, நிறைய பேருக்கு மாற்றங்களை நான் கண்கூட பார்த்த பொழுது, எனக்கும் ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது, என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் வந்து நம்ம முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பார்த்தப்போ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மாலை வேலையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க பொழுது அவர் சொன்னார், பேரில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படுது, அது மாறினா எல்லாமே மாறும் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். ஒரு புத்தாண்டு அதுவுமா காலையில் டாக்டர் ஜி உமாசங்கர் கணேசனாக இருந்த என்னைய டாக்டர் உமாசங்கர் கணேசனாக வந்து மாற்றி கொடுத்தார். அதாவது ஒரு நண்பன், ஒரு தோழன், ஒரு சக பயணி அப்படின்னு இல்லாமல் வெற்றிவேல் தண்டபாணி தன்னை நாடி வர்ற எல்லாருக்குமே வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும். அதாவது நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, வெற்றியை தேடித்தரும் வெற்றிவேல்னு சொல்லணும். அதுதான் இந்த எண்கணிதம் அவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது. இப்போ நான் டாக்டர் உமாசங்கர் கணேசன் மாறின பிறகு இந்த ஒரு வருஷ சுழற்சி 365 நாட்களில் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய மாற்றங்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, என்னுடைய பேரை உச்சரிக்கின்ற பொழுது ஒரு அரங்கத்தில் ஒரு 1000-5000 பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் முந்தையெல்லாம் டாக்டர் ஜி உமாசங்கர் சொல்கிற பொழுது ஏற்படாத ஒரு ஈர்ப்பு, இன்னைக்கு டாக்டர் உமாசங்கர் கணேசன் சொல்லுகின்ற பொழுது ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது, ஒரு மகிழ்ச்சி. அந்த பேரை கேட்குற பொழுதே வந்து ஒரு மகிழ்ச்சி. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நிறைய விஷயங்கள் இந்த என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து என்னை விட்டு விலகி போன நிறைய விஷயங்கள் என்னை தேடி வருது. குறிப்பிட்டு சொன்னோம்னா, ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை விட்டு போனவங்க, என்னோட பணி செஞ்சவங்க, என்னை விட்டு போய் தனியாக பணி செய்ய ஆரம்பித்தவங்க, இப்போ எல்லாரும் என்னை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிட்டு ஒரு 2 பேர் இப்போ நான் வந்து கண்டிப்பாக அவங்களோட இணைஞ்சு பணி செய்யணும், அப்போ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த எண்கணிதம். அதாவது எல்லாரும் வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு எழுத்து தேனை, ஒரு எண் தேனை அப்படின்னு கிடையாது, ஒரே ஒரு மூச்சு தான். அப்போ இந்த எண்கணிதமும் அப்படித்தான். நம்ம வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், அது நிரந்தரம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம பேர் அது சரியாக இருந்துன்னு சொன்னால் நம்மளைய இந்த பேர் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது இந்த எண்கணிதத்தினுடைய ஒரு எழுதப்படாத விதி மட்டுமில்லை, அதனுள் ஒளிந்திருக்கும் ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்த திரு எண்கணித நிபுணர் திரு வெற்றிவேல் தண்டபாணி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியும் வாழ்க்கையும் தெரிவிச்சுக்கிறேன். இதே நேரத்தில் இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம், என்ன பெருசாக பேர் இல்லைங்க, பேர் தான் எல்லாமே, பேர் தான் நம்ம அடையாளம், பேர் தான் எல்லாமே, பேர் தான் நம்ம உயிர், பேர் தான் நம்ம மூச்சு, பேர் தான் நாம தான் நம்ம பேர். ஏன்னா நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம பேர். அந்த பேர் சரியாக அமைச்சு சொன்னால் இந்த உலகம் நம் கையில் என்று சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு வெற்றிவேல் தண்டபாணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.